வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/6/2025 இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய இன்றைய பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இன்றைய எல்லாரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக தொடங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதில் மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுபோக இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்கும், எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளாம் வந்து ப்ளே பண்ணுற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்மளாம் தேடி பார்ப்போம், நம்ம ராசிக்கு என்ன இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர். நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் மெத்தடெலாம் கொடுத்துருந்தாலும், என்ன தான் நம்ம அறிவியல் பூர்வமாக போயிருந்தாலும், நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான நம்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த நம்பர் நம்ம எப்படி தேடுறது, எப்படி கிடைக்கும் நமக்கு, இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டமான நாளா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? பார்த்தோன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது ஜோதிட ரீதியான அணுகல் நம்ம ஏற்படுத்தணும். அப்போ தான் நமக்கு தெரியும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாளா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் மட்டும்தான் நம்ம இதை போடுறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஜோதிடம் படித்து போடுறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இதனுடைய டெப்த் எவ்வளவுக்கு இருக்குது, இதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஜோதிடம் படிக்க வந்தோம். இது சொன்ன மாதிரி 100% இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் உறுதியை நம்பலாம். சரிங்களா? ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி இருந்து, உங்களை மாதிரி ப்ளே பண்ணி, உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம அதிர்ஷ்டத்தை தேடி அதிர்ஷ்ட நம்பரை தேடி இன்றைக்கி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அதெல்லாம் தேடி இங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இந்த டெப்த் என்ன இருக்குது, உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஜோதிடம் படிக்க வந்தோம். இது 100% உண்மை. ஏன்னா நம்முடைய முன்னாடி பராசரருடைய அணுகுமுறையில், அதாவது மிகப்பெரிய ஒரு ரிஷி அவர் தான் வந்து இந்த ஜோதிட கலையை உருவாக்குனார். அந்த பராசரர் முறையில் தான் உலகத்தில் இருக்க எல்லா ஜோதிடமும் அதனுடைய சாராம்சம் தான். சரிங்களா? உலகத்தில் இருக்க எல்லா ஜோதிடமுக்கும் முன்னோடியாக இருக்கிறது பராசரர் முறை தான். இந்த பராசரர் தான் இந்த ஜோதிடர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவர், ஒரு ரிஷி. அவர் தான் உருவாக்குனார். அவருக்கு பேஸாக தான் நம்ம இதை படிக்கிறோம். இதுக்கு முழுக்க காரணம் பராசரர் தான். சரிங்களா? இதுக்கு பேரே பராசர ஜோதிடம் தான், பாரம்பரிய ஜோதிடம் சொல்லுவோம். அதுலேயும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நமக்கு 100% நமக்கு இது மேட்ச் ஆகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 100% மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஜோதிடம் உண்மையாக பொய்யாங்கிற இந்த ஆராய்ச்சிக்கெலாம் பண்ண வேண்டாம். அது 100% உண்மை, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா வேறு யாராவது போய் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லியிருந்தால் நான் நம்பியிருப்பேன். நாமளே உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்காக சொல்லணும் அப்படிங்கிறக்காக நம்ம சும்மா ஒன்றும் இல்லை, வெறும் நம்ம அதிர்ஷ்டத்தோட நம்பர் என்ன, இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதில் உள்ளே போனோமே தவிர, இது நம்மளை அப்படியே கொஞ்சமாக உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஜோதிட முறையை நம்ம உங்களுக்காக தான் யூஸ் பண்ணுறது, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் உங்களுக்கு திங்கக்கிழமை நாள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேவைகள் நிறைவேற்றுவைகள், அதே மாதிரி புரிதல் உண்டாகும், ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். திங்கட்கிழமை நாள் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்குறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. திங்கட்கிழமை நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு இன்றைக்கி நாள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு திசை தான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான திசை. அதே மாதிரி பச்சை நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான நிறைய. அதே மாதிரி தேவைகள் நிறைவேற்றும் நாளாகவும், அதே மாதிரி புரிதல் உண்டாகும் நாளாகவும், அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா 6/1 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அதுக்கு அடுத்து இடபம்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா இளஞ்சிவப்பு, ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், ஆதாயம் உண்டான நாளாகவும், புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைக்கி நாள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய நபருடைய நட்புங்கிறது உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தினா தெற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு, ஆரோக்கியம் மேம்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் வந்து 8/9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? திருப்திகரமான நாளாகவும், ஆர்வம் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி அதிகாரம் கிடைக்கும் நாளாக, அதாவது உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பயணங்களில் நீங்கள் அக்கறை காட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? 5/4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகத்து வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும்,
பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. தெளிவு பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அவங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கலைஞ்சு இன்றைய நாளில் கொஞ்சம் அனுகூலங்கள் ஏற்படும், தெளிவு பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஞாயிற்று சனிக்கிழமை இன்றைக்கி ஏதாவது ஒரு குழப்பத்தில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் நீங்கள் போகும்போது கட்டாயமாக அதனுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன? கிழக்கு. ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 6 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு. ராசியான நிறம் வந்து ஆகாய நீலம். சரிங்களா? எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி உங்களுக்கு தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில புரிதல்கள் உண்டானாலும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி காலம் நடக்குது இல்லையா? அஷ்டம சனி காலங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் வரி பண்ணிக்க வேண்டாம். அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். அஷ்டம சனிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதாவது உங்களுக்கு வந்து ஜென்ம சனியை விட பாத சனியை விட உங்களுக்கு விரய சனியோட அஷ்டம சனிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் இளம் நீளம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 6, 4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியா நிறம் வெளிர் நீளம். ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வந்து வருவாய் நல்ல ஒரு வருவாய் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து வருவாய் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்காது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீலம் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 1, 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளம்தான். இந்த ஒரு 4-5 ராசிக்காரங்களுக்கு நீளம்தான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகவும் அதேமாதிரி மேன்மை ஏற்படும் நாளாகவும் இருக்குது. ஏதாவது நீங்கள் பயணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேன்மையான ஒரு விஷயங்களாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு. ராசியா நிறம் வந்து நீலம். சரிங்களா? 5, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் வந்து மஞ்சள். சரிங்களா? ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும் செல்வாக்கு உயரும் நாளாகவும் அதிகாரங்கள் கைகூடும் நாளாகவும் அதே மாதிரி அனுகூலங்கள் ஏற்படும். அதாவது இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரம் ரொம்ப அதிகாரமாக நீங்கள் வந்து இன்றைய நாளில் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் இளம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8, 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் சந்தனம். சரிங்களா? அதே மாதிரி வந்து அதாவது நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்க மேலே வந்து இறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கருணையோடு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மேம்படும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் பதவிகள் இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும். உற்றார்களினுடைய நெருக்கம் அதே மாதிரி துணைவர்களுடைய நெருக்கம் இந்த மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் சந்தனம். 5, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்க? அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு. ராசியான நிறம் இளம் நீலம். பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் சோர்வு கொஞ்சம் அதிகமாக உண்டாகிற நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்கும், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்படணும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். மகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் இளம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. 6, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா? வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அலைச்சல் இருக்கும் நாளாகவும் அதே மாதிரி முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மேம்படும். அதாவது முக்கியமான மேம்பாடுகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும். அதாவது எது சார்ந்த விஷயத்தையாவது நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா இன்றைய நாளில் அது முயற்சி எடுக்கும். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குகிறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அதுக்கான முயற்சிகளில் இன்றைய நாளில் நீங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோக கொஞ்சம் மத்தமான நாள் தான் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 8, 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி சோர்வுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் விரயமாகறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பணம், காசு, வேறு ஏதாவது பொருள், ஏதாவது வண்டி வாகனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது விரயமாகும். அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் கரையிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கையிருப்பு இருந்தாச்சுன்னா ஏதாவது நீங்கள் ரூ. 1 2 எடுத்து வச்சுருக்கீங்க, இதுக்கு செலவுக்கு வச்சுருக்கீங்க, அதுக்கு வச்சுருக்கேன்னா அதுக்கு மாறுபட்ட செலவுகள் வரக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 5, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.